ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். ஜஸ்ட் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீலாக் போகலாம். இன்னைக்கு ஒரு வீலாக நீ போட வேணாம். உன் வாய்ஸ் என்ன எப்படி பேசுகிறேன்? அமைதியாக மூடிக்கிட்டு மனசாட்சி நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். மக்கள் இந்த மனசாட்சி அவங்களுக்கு பிடிக்கும். நீ மூடிக்கிட்டு விட்டாமரு சரியா? அப்புறம் மக்களே கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கு. வாங்க நம்ம ரேபிட்டோ போகலாம். ஐயோ என்ன நான் மூஞ்சி இது கன்றாவி அங்கிட்டு திருப்புறா மூஞ்சி அது திருப்புறா மக பார்க்க முடிய மண்ணே ஹெல்மெட் மண்ணே என்ன என்னாலே பார்க்க முடியல. நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதெல்லாம் மூஞ்சி நல்லாவே இருக்காது மக்களே. ஐயோ விட்டுப்பா குடும்பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருமா. நம்ம கவலைப்படக்கூடாது மக்களே. யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருப்போம் மக்களே. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் இவங்கிட்ட 10 பைசா இல்லை மக்களே. ஆனால் இருந்தாலும் ஜாலியாக இருப்பான் என் கூட சேர்ந்துக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு மனசாட்சி தான் ஃப்ரெண்டு, நான் தான் அந்த ஃப்ரெண்டு. துபாக்கு வேறு ஆள் விட்ட ஃப்ரெண்டே இல்லை மக்களே. ஆமாம் சரிங்க மக்களே. அப்படியே நைட் நேரம் ஆர்டர் வருதான்ட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம் மக்களே. ஒரு ஆர்டரும் வரல. டிராபிக் ஏற மக்களே. நீங்கள் வேற தான் வந்துடுவாங்க. அங்கிட்டு போங்கடா. இன்னும் அங்கடா நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப ஃப்ரீயாகவே ஓட்ட முடியாது மக்களே. என்ன பண்ணுறது? டிராஃபிக்கில் வண்டி விட்டுட்டேன் நாங்கண்ணா. வண்டி வேறு அப்போ சேர்க்க வந்துட்டாரியா அக்கலே. இங்கே தான் பிளேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நிற்பான். அப்போ நீங்கள் இப்போ எனக்கு நல்லா தான் இருக்கும். மனசாட்சி தானே உன்னோட சேர்ந்து இயற்கை காட்சியை ரசிக்கிறது பெரிய ஒரு அலசி தானே. இப்போ பாருங்க மக்களே, அப்படியே பெரிய வேமாயி போய் பாட்டு பாருங்களேன். துபாக்கூர் போடுறா 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 பிளேஸ் வந்துடுச்சா? ஸோ பிரேக்கை போட்டுறேன் மக்களே. பிரேக்கை போட்டு அவன் பாட்டு நின்று அவங்களே ஆனர் வர வரீங்க. நல்லா இருக்கும் மக்களே. இயற்கை காட்சியாக இருக்கும். அது மக்களும் நிற்கிறப்ப ஒரு நமக்குள்ளே நின்று ஆர்டர் வந்துட்டு அப்படின்னு மதியாக இருந்துருப்போம் மக்களே. அப்புறம் இது என்னன்னு பார்க்குறீங்க மக்களே? இன்னொரு பஸ் தான். சல்லி பைசா இல்லாமல் நாங்கள் ரேபிட்டோ போனோம். எப்படி பாருங்க மக்களே. பெட்ரோல் மட்டும் ரூபாயை போட்டு போனோம். பெட்ரோல் மட்டும் 100 ரூபா போட்டோம் மக்களே. அப்புறம் எங்கள் கையில் காசு இல்லை. நாங்கள் போட்டு உழைச்சோம்மா கொஞ்சோண்டு. அதெல்லாம் போதும் கேஷ். வர வருமானம் போதும். கம்மியாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும். அதுதான் மக்களே உண்மை. ஃபன்னாக இருங்க மக்களே. இந்த வயசில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். மீண்டும் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.